வணக்கம். எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தேவையாச்சு. இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களில் ட்ரை பண்ணுறோம். அதில் சிலர் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. பலர் டைம் இல்லாமல், அதுக்கப்புறம் அதை சரியாக செய்யாமல் லாஸ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அந்த விஷயம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் பெரிய அசட்டாக கிரியேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை யார் தராங்க அப்படின்னா, கோல்ட்பக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் தராங்க. இவங்க பிளாக் செயினில் யூஎஸ்டிடியை கிரிப்டோவை வச்சு டிஜிட்டல் கோல்டையும் சேர்த்து நமக்கு ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க. அந்த பிளானை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனமாக கேளுங்க. நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கோல்ட்பக்ஸ் பிளான் 2 இன்கம் பிளான் கொடுக்குறாங்க. ஒன்று கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மூலிமா ஒரு இன்கம். இது கிரிப்டோவில் கிடைக்கும், நமக்கு GBUSDTயாக கிடைக்கும். இன்னொன்று கோல்ட்பக்ஸ் 2.0 அப்படின்னு ஒரு பிளான் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு கோல்டு டோக்கனாக கிடைக்கும். கோல்டு டோக்கன் இன்றைக்கி ஒரு பெரிய அசட்டாக கிரியேட் ஆகிட்டு வருது. டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது ட்ரெண்டிங்காகவும் ஆகிட்டு வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இவங்களுடைய மைனிங் ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீசென்ட்ரலைட் சிஸ்டத்தில் உங்களுக்கான ரிவார்டை பிளாக் செயின் வேலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக Web3 பிளாட்ஃபார்மில் கொடுத்துறாங்க. இவங்க ரிவார்டை 3 டைப்ஸாக கொடுக்குறாங்க. 2 மேட்ரிக்ஸ் பிளான் தான். 12 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். 10 ஸ்லாட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். பொதுவாக கிரிப்டோ அப்படின்னாவே நீங்கள் க்ரோஸில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா லேக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லேக்ஸை 10 பீசஸாக 10 ஸ்லாட்டாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறை. ஸோ முதல்ல அந்த 3 இன்கம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். கம்யூனிட்டி பிளானில் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரலுக்கு 30%, அப்கிரேட் மைமிங் போனஸுக்கு 50%, லெவல் மைமிங் போனஸ்ன்னு கொடுக்குறாங்க 18%. ஸோ டோட்டலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணியில் 98% நம்மளுடைய கம்யூனிட்டியே கொடுத்துறாங்க. 2% மட்டும்தான் பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்துக்குது கம்பெனி. ரைட், 10 ஸ்லாட் அப்படின்னு சொன்னேன். 10 ஸ்லாட்டில் ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா $10, $20, $50, $100 அப்படின்னு சொல்லிட்டு $10,000 வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அந்த நபர் இந்த 10 ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா $5,829 கிடைக்கும். ஒரு டாலரோட வேல்யூ 90 rupees அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 5,7 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் எவ்வளோ 30% அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அடுத்த இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 50% அப்கிரேட் மைமிங் போனஸ் எப்படி வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிளானை கவனமாக கவனிங்க. மொத்தம் 10 லெவலு. ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒவ்வொரு லெவலில் அப்கிரேட் ஆகணும். அந்தந்த லெவலில் எத்தனை பேர் வராங்களோ அந்த ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ணும்போது அதுலேருந்து 50% உங்களுக்கு வரும். அந்த லெவலில் வரக்கூடிய நபர்கள் உங்களுடைய ரெஃபரலாக தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. இது குமுலேட்டிவாக தான், டோட்டலாக டீம் பண்ணுறதுலேருந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 2 பேர் வராங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு $10 அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒருத்தர்கிட்டேருந்து $5, 2 பேர்கிட்டேருந்து $10 இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ரைட்டா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. 6வது லெவலில் ஒருத்தர் 64 பேர் வருவாங்க. 6வது லெவலில் அந்த 64 பேரும் நீங்கள் ரெஃபர் பண்ண ஆள் இல்லை, உங்கள் டீம் இல்லை, உங்கள் மேலே இருக்கிறவர் ரெஃபர் பண்ணி அது உங்களுடைய 6வது லெவலில் உட்காந்தா கூட அவர் எப்போ $500 டாப்அப் பண்ணுறாரோ அப்போது அவர்கிட்டேருந்து உங்களுக்கு $250 கிடைக்கும். இது 64 பேரும் பண்ணால் தான் கிடைக்குமானா இல்லை, ஒரே ஒரு நபர் பண்ணால் கூட உங்களுக்கு அதற்கான ரிவார்டு உங்களுக்கு இம்மீடியட்டாக அவர் எப்போ டாப்அப் பண்ணுறாரோ அப்பயே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும் அப்படின்றது தான். ஸோ 10 லெவலில் இது மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த பிளானை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 10 ஸ்லாட்லேயும் 10 அப்கிரேட் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா $6.8 மில்லியன் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 65 கோடி ரூபான்னு வச்சுங்களேன். ஸோ 65 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்கம் பிளானு எவ்வளோவில் ஸ்டார்ட் ஆகுது? $10 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த பிளானோட பவர். அடுத்து லெவல் மைமிங் போனஸ் 18% சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 லெவலுக்கு தராங்க. 2, 4, 6, 8, 10, 12 இந்த 6 லெவலுக்கு மட்டும் தராங்க. அந்த லெவலில் வரக்கூடிய அத்தனை நபர்களும் $10லேருந்து $10,000 வரைக்கும் டாப்அப் பண்ணும்போது அதிலிருந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு 2, 4க்கு 2%, 6, 8, 10க்கு 3%, 12க்கு 5% அப்படின்ற விதத்தில் கிடைக்கும். இது டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா $4.7 மில்லியன் கிடைக்கும்.
இந்த 2 இன்கம் மட்டும் அப்கிரேட் மைமிங்கும் லெவல் மைமிங்கும் சேர்த்து நீங்கள் 110 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது கம்யூனிட்டி பிளான். இப்போ நான் கோல்டு பாக்ஸ் சொல்கிறேன். கோல்டு டோக்கனை நீங்கள் 2 விதத்தில் ஏர்ன் பண்ணலாம். கோல்டு பாக்ஸ் கொடுக்குற கோல்டு டோக்கனை பை பண்ணுறது மூலிமா 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, இன்றைக்கி ப்ரைஸு என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் கோல்டு வாங்கிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் அதை என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நான் வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கினோம், அது கோல்டு பாக்ஸில் ஏன் வாங்கணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் ரொம்ப ஈஸி. பிளாக் செயினில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் வேலெட்லேயே தான் இருக்க போது, உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குது உங்கள் மொபைல். ரெண்டாவது விஷயம் வந்து ஹைடன் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ்ஸு, செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பையும் செல்லும் ஈஸி. நீங்கள் கடைக்கு போய் அதை ரெஃபர் பண்ணுறதுலாம் இல்லை. இன்றைக்கி கோல்டு மார்க்கெட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம். விற்கும்போது என்ன வேர்ல்டு கோல்டு மார்க்கெட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்றுக்கலாம். கடையாக ஏறி இறங்கி எங்கே அதிகமாக வருது, எங்கே டேக்ஸ் குறையுது அப்படின்ற வேலைலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ஷியலாக கூட பையும் பண்ணலாம், சேலும் பண்ணலாம். 0.25 கிராம்லேருந்து நீங்கள் பையும் பண்ணலாம், 0.25 கிராம் நீங்கள் சேலும் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் சம்பாதிக்கிறது ஒன்று சொன்னேன். இதே நீங்கள் வந்து 0.25 கிராம் ஒரு 1/4 கிராம் நீங்கள் இவங்க கோல்டு பாக்ஸ் 2.0 அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 டைப்பில் கோல்டு டோக்கனாகவே கொடுக்குறாங்க. 60%, 25%, 5%. இது நான் வந்து உங்களுக்கு 60% மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் தருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த டேபிள் காலத்தை நல்லா பாருங்கள். நீங்கள் 0.25 கிராம் கோல்டு நீங்கள் பை பண்ணி கோல்டு பாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு தெரிஞ்ச 5 நபர்களுக்கு இதே மாதிரி செய்ய சொல்லணும். அவ்வளோதான் வேலை. 5 நபர்களுமே 0.25 கிராம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2500 ரூபா வருங்க. 2500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் கோல்டு பாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி 5 பேருக்கு ரெஃபர் பண்ணார் அப்படின்னா, இதை எல்லாரும் தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த டேபிள் காலம் பிரகாரம் ஒரு 10 ரொட்டேஷனில் நம்ம 100 சவரன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 767 கிராம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 0.25 போடுறீங்க, 5 பேரும் அதே மாதிரி சொல்கிறாங்க. 60% உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரல் இன்கம். அப்போ 0.15 கிராம் ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்குது. 5 பேர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 0.75. கோல்டு பாக்ஸ் 2.0ல் நீங்கள் கோல்டு பாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுற கோல்டுக்கு 3x கிடைக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு 0.75 கிராம் வந்துச்சு. அதுலேருந்து நீங்கள் போட்ட 0.25 கிராம் எடுத்துருங்க. 0.5 கிராமை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு திரும்ப என்ன வரும், 0.3 கிராம் கிடைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும். அப்போ உங்களுக்கு 1.5 கிராம் கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் போட்டால் 1/2 கிராம் எடுத்துகிட்டு 1 கிராமை போடுங்க. இப்போ ஒருத்தர்கிட்டேருந்து 0.6 கிராம் இன்ட்டு 3 கிராம் கிடைக்கும். அந்த 3 கிராமில் நீங்கள் போட்ட 1 கிராம் எடுத்துகிட்டு 2 கிராம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இது மாதிரி நீங்கள் 10 ரொட்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க, 100 சவரன் ஏர்ன் பண்ணுவீங்க. இதுதான் 0.2. அடுத்து இதில் நான் வந்து ரைட்டு சார், நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி பிளானு, கோல்டு பாக்ஸ் பிளான் ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்கள் எடுக்கணும். இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்டு 10, 20, $30. அதுக்கப்புறம் 0.25 கிராம் கோல்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு $25 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. $5 பிஎன்பி வாங்கணும் கேஸ் ஃபீக்காக. மொத்தமாக சேர்த்திங்கன்னா $60. $1 வந்து 90 ரூபான்னு வச்சுங்க. அப்போ 5400 ரூபா இருந்தால் போதும். 5400 ரூபா இருந்தால் நீங்கள் இந்த பிளானை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற நபர்களும் லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கிலையோ செலவு பண்ண தேவையில்ல. அவங்களும் அந்த 5400 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதில் ஆட்டோ பைலட் மோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சேர்ந்த ஒவ்வொருத்தரும் 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். இந்த 5 டைரக்ட் ரெஃபரலையுமே இமீடியட்டாக கொடுக்கணுமானா கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பேரை கொடுங்க, அவங்கள ஏர்ன் பண்ண வைங்க. அது மூலிமா அந்த ஏர்னிங்ஸை காமிச்சு மற்ற ஆட்களை கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் 1 crore ஏர்ன் பண்ண முடியும். சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் இந்த ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணி வந்தாவே மினிமம் சொல்கிறேன், நான் 10% ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக எல்லாராலையுமே பண்ண முடியும். சூப்பரான ஒரு இன்கம் பிளானு. சேருங்க, கற்றுக்கங்க, செய்யுங்க, சம்பாதிங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னோடய நம்பர் 8870803211. செல்வகுமரன் என்னோடய பேர். தேங்க்யூ.